Praise the Lord. நம்மளோட வேதத்தை எடுத்துக்கொள்வோம். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 7 14 வரை தமிழில் படிச்சிருக்கீங்களா? எனக்கு John chapter 4 verses 7 to 14. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறதே, பின்னே எங்கேயிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணறை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். Amen. நன்றி. This is a very பியூட்டிஃபுல்லான ஒரு வசனம். நம்ம எப்போதும் இந்த வசனத்தை கேட்டிருப்போம். நிறைய பேர் நம்ம சண்டே ஸ்கூல்லேருந்து நம்ம வளர்ந்து வரோம். சண்டே ஸ்கூலில் கேட்டிருப்போம், அல்லது சபையில் பிரசங்கம் பண்ணும்போது போதகர் பிரசங்கம் பண்ணும்போது கேட்டிருப்போம். பட் இப்போ இந்த வசனத்துக்குள்ளார போகிறதுக்கு முன்பு ஐ வுட் லைக் டு ஷேர் ஸ்டாரி, ஒரு ரியல் லைஃப் ஸ்டாரி, ஒரு உண்மையான ஒரு கதை, ஊமை கிடையாது, ஒரு உண்மையான கதை. நவ் இந்த ஃபியூ வீக்ஸாக எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தேன். ஒரு 2 வீக்ஸாக எனக்கு இந்த 2 வீக்ஸில் கூட நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு மலேசியா தேசத்தில் ரொம்ப சூடாக இருந்துச்சு. கரெக்டாக இன்றைக்கி கூட ரொம்ப சூடாக இருந்துச்சு. கரெக்டாக இன்றைக்கி நான் மேடைக்கு வர்றதுக்கு முன்பு டெம்பரேச்சரை போயிட்டு நான் செக் பண்ணி பார்த்தேன். தேசத்தோட டெம்பரேச்சர், ஐ மீன் பெத்தாலிங் ஜாயாவில் இருக்கிற டெம்பரேச்சர். பெத்தாலிங் ஜாயாவில் இந்த ஈவினிங் இட் ரீச்ட் 31, 32. இப்போ ரொம்ப சூடாக இருக்குது, 31, 32. ஆனால் இங்கே பாருங்கள், 1936 யூஎஸில் ஒரு பெரிய ஒரு ஹீட் வேவ் நடந்தது. ஒரு ஹீட் வேவ். அப்போ நம்ம எப்போதும் இங்கே மலேசியாவில் அழுகுறோம், ரொம்ப சூடாக இருக்குது, யூஎஸ்க்கு போனாக்கா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும்ட்டு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், 1936 யூஎஸில் ஒரு பெரிய ஹீட் வேவ். அந்த ஹீட் வேவில் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா பீப்புள், ஹியூமன்ஸ், அப்புறமேல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாஸ்ட் அவே. அண்ட் அந்த டெம்பரேச்சர் யூஎஸில் அந்த டைமில், அந்த குறிப்பிட்ட டைமில் அந்த டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சருக்கு ஏறுனதுன்னா 45க்கு ஏறுனது. 45. ஹல்லேலூயா. நேற்று ராத்திரி படுத்து எந்திரிக்கும் போது காலையில் ரொம்ப சூடாக இருந்ததுனால என்னோட தொண்டை காஞ்சிருச்சு. சர்வீஸ்க்கு வர்றதுக்கு முன்ன கொஞ்ச நேரம் நான் ரெஸ்ட் பண்ணியிருந்தேன். எந்திரிக்கும் போது தொண்டை ரொம்ப காஞ்சிருச்சு, ரொம்ப வலியாக இருக்குது. வெரி டிஃபிகல்ட் டு ஈவன் ஸ்வாலோ யுவர் ஸ்லைவர். பட் நம்மளோட டெம்பரேச்சர் என்ன அது தெரியுமா? வெறும் 31, 32. இங்கே யூஎஸ் 1936 45 வரைக்கும் போயிருச்சு டெம்பரேச்சர், 45 degrees. இப்போ நினச்சி பார்த்துக்குங்க எவ்வளோ சூடாக இருந்திருக்கோன்ட்டு. அப்போ அந்த குறிப்பிட்ட டைமில் யூஎஸில் 5,000 people passed away. 5,000 people. This is only humans.
அதுக்கு பிறகு ஃபார்மர்ஸ் இருந்தாங்க. ஃபார்மர்ஸ்ல அவங்களோட வெஜிடேஷன் எல்லாமே அழிந்தது. வெஜிடேஷன் அழிந்தது. their kettles, மாடுங்க எல்லாமே இறந்து போனது. It was a heat wave. அந்த ஹீட் வேவ்ல நீங்கள் போயிட்டு சர்வீஸ்க்கு அப்புறம் நீங்கள் போயிட்டு தட்டி பார்க்கலாம். 1936 ஹீட் வேவ், வெறும் அதுதான் தட்டி பாருங்க, என்ன அதோட நியூஸ் ஆர்டிக்கிள்லாம் நிறையா வரும். 1936 ஹீட் வேவ்னு தட்டி பார்த்தாக்கா, இப்போ அந்த ஹீட் வேவ் முடிந்து உடனே என்ன ஆயிடுச்சுனாக்கா, ரைட் ஆஃப்டர் த ஹீட் வேவ் கோல்ட், ரொம்ப 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 கோல்டான டெம்பரேச்சர். அப்போ பாருங்க, சயின்டிஃபிக்லி என்ன சொல்லியிருக்குதுனாக்கா, நம்ம சாப்பாடு இல்லாமல் 30 நாள், நம்ம ஒரு மனுஷனா 30 நாள் 30 days without food we can survive. எத்தனை பேர் உபவாசம் பண்ணுறீங்க? ரைட், நம்மளோட சபையில் லெந்து நாட்களில் நம்ம உபவாசம் பண்ணுவோம். அதே நேரத்தில் இப்பொழுது ஒரு 1 month-ஆக NECF ஃபாஸ்டிங்கும் நடைபெறுது. அப்போ யார் உங்களோட கிறிஸ்துவ வாழ்க்கையில், யோர் கிறிஸ்டியன் லைஃப்பில் ஒரு ஜஸ்ட் ஒன் டைம் உங்கள் வாழ்க்கையில் உபவாசம் எடுத்திருக்கீங்களா? என்ன மாதிரி உபவாசம் தெரியுமா? நான் சைவம் உபவாசம் கேட்கல, ஃபாஸ்டிங், உண்மையிலே ஃபாஸ்டிங். நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்ன நான் ட்ரை பண்ணேன். எனக்கு வெறும் 4 நாள் தான் தாங்கினேன், 4 to 5 days தான் தாங்கினேன். and then I failed. ஆனால் சயின்டிஃபிக்லியாக சொல்லுது 30 நாள் நீங்கள் உபவாசம் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சபைக்கு பாஸ்டர் ராபர்ட் கிட்ட கேட்டிங்கன்னா, எப்னர் இப்படி சொன்னார், நான் உபவாசம் எடுத்தேன், இப்போ சீக் ஆகிட்டேன்னு கேட்டிங்கனாக்கா என்கிட்ட வராதிங்க திரும்பி. எஸ், யூ கேன் டேக் ஃபாஸ்ட், பட் அட் த சேம் டைம் அதே நேரத்தில் நம்மளோட உடம்புக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் வரும், பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் த எனர்ஜி. ஆனால் பாருங்க, சாப்பாடு இல்லாமல் 30 நாள், ஆனால் தண்ணீர் இல்லாமல் விதவுட் வாட்டர் வெறும் 3 நாளில் நம்ம இறந்துருவோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் யோசிப்போம், சாப்பாடு தான் முக்கியம்னு யோசிப்போம். தண்ணி, சில சமயத்தில் வேலைக்கு போகும்போது ஒரு பாத்தையை தூக்கிட்டு போவோம், வேலைக்கு திரும்பும் போது அந்த பாத்தை பாதி கூட முடிஞ்சிருக்காது. We think water is not important. தண்ணி முக்கியம் கிடையாதுன்ட்டு யோசிப்போம், சாப்பாடு தான் முக்கியம்னு யோசிப்போம். பட் இங்கே scientifically proven water is the most important thing. தண்ணீர் தான் ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Now let me ask you, எத்தனை பேர் உண்மையிலே have gone through thirst? என்ன மாதிரி ஒரு தாகம்னாக்கா, தண்ணிக்கு என்ன மாதிரி ஒரு தாகம்னாக்கா, ஒரு சொட்டு தண்ணி என் நாக்கில் பட்டுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு அந்த மாதிரி ஒரு thirst கடந்து போயிருக்கீங்களா? Has anyone gone through the thirst? சும்மா போயிட்டு கடைக்கு போயிட்டு கோகோ கோலா, ஸ்ப்ரைட் அந்த மாதிரி தண்ணி தாகம் கேட்கல நான். உண்மையிலே தண்ணி இல்லாமல் ஒரு 1, 2, 3 hours, 4 hours, 5 hours தண்ணி இல்லாமல் நாக்கெல்லாம் காஞ்சி போய் திடீர்னு தண்ணி கிடைக்குது. யாரும் அந்த சூழ்நிலை கடந்து போயிருக்கீங்களா? சம் அவர்ஸ் சொல்லலாம், பயப்படுறீங்க சொல்கிறதுக்கு, ரைட்? பட் நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் கடந்து போயிருக்கேன். சில சமயத்தில் ஸ்போர்ட்ஸில் ஆடும்போது, அல்லது சில சமயத்தில் ஒழுங்காக பிளானிங் பண்ணாமல் வெளியே போகும்போது தண்ணி எடுத்து போகாமல், தண்ணி வாங்கக்கூட முடியாமல் கஷ்டப்பட்டுருப்போம். பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, யோவான் 4ஆம் அதிகாரம் 7 to 14 வரை இங்கே ஆண்டவர் ஜீவ தண்ணீர் பற்றி பேசுகிறார். ஹல்லேலூயா. Jesus is talking about the living water in John 4 verses 7 to 14. எனக்கு மறுபடியும் படிச்சிடுறீங்களா? யோவான் 4 வசனம் 7 to 9 வரை. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியர் உடனே சம்பந்தம்
வருகளானபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். ஆமென். கவனித்துக் கொள்ளுங்கள், இப்ப ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். But now before he does this, he's speaking to this woman. இந்த ஸ்திரீ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது, I want you to know என்ன சூழ்நிலைய ஆண்டவர் கடந்து வந்தாருன்ட்டு. இப்ப 4வது அதிகாரத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு படித்து பார்த்தாக்கா 3 எனக்கு படிக்கிறீங்களா? யோவான் 4:3. இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். Can you read the next one? அவர் சமாரிய நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவிலுள்ள சீக்கார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். Alright, ஆங்கில வேதத்திலே 3ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்குதுன்னா, he left Judea and departed again for Galilee. இப்போ இங்க பாருங்க, ஆண்டவர் சீஷர்கள் கூட என்ன செய்யறாருனாக்கா, இப்போ ஒரு பயணத்துல போறாரு. எங்க போறாரு? யூதேயாலிருந்து கலிலீக்கு போறாரு. He is leaving Judea and going to Galilee. And 4வது வசனத்துல ஆங்கில பைபிள்ல 4 என்ன போட்டிருக்குதுன்னா, and he had to pass through Samaria. He had to pass through Samaria. கவனித்துக் கொள்ளுங்கள், ஜியோகிராஃபியில நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா, யூதேயாலிருந்து கலிலீக்கு போறதுக்கு you did not need to pass through Samaria. சமரியாவை ஆண்டவர் பாஸ் பண்ணி போறதுக்கு தேவை கிடையாது. நான் சும்மா கேட்கிறேன் உங்ககிட்ட, எல்லாருக்கும் காடி ஓட்ட தெரியும்ல? மோஸ்ட் ஆஃப் us over here காடி ஓட்ட தெரியும். காடி இல்லாட்டினாக்கா கூட பைக் ஓட்ட தெரியும். பைக் இல்லாட்டினாக்கா கூட சைக்கிள் ஓட்ட தெரியும். Now let me ask you something. வீட்டிலிருந்து சபைக்கு வர்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஒரு ஷார்ட்கட் இருக்கு, 5 நிமிஷம் எடுக்குது ஷார்ட்கட் பைச்சாக்கா. நீங்க அந்த வழியை பைப்பீங்களா, அல்லது டோல் எடுத்தாக்கா 15 நிமிஷம் எடுக்கும் சபைக்கு வர்றதுக்கு, அந்த வழியை பைப்பீங்களா? which way would you use? சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரோட வாய் ஆசையுது, ஆனால் எனக்கு கேட்க மாட்டேங்குது. நானே கூப்பிட்டு கேட்கிட்டா எல்லாருக்கிட்டையும்? சொல்லுங்க, ஷார்ட்கட் பைப்பீங்களா? 5 நிமிஷம் டோல் இல்லாமல், பெட்ரோலும் பேலன்ஸ் இருக்கும், டோலுக்கும் காசு பைக்க தேவையில்லை. ஆனால் பாருங்க, there was a divine intervention over here in verse 4 where it says, and he had to pass through Samaria. Did you get the Tamil verse for where it says that? Can you read that? அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் he had to. He had to. பாருங்க, ஏற்கனவே யூதேயாலிருந்து கலிலீக்கு போறாரு, ஆனா சமாரியால ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு அவருக்கு ஏற்கனவே தெரியும். and he decided to go through Samaria. Hallelujah. Hallelujah. Now இன்னொரு ஹிஸ்டரியை நம்ம படித்து பார்ப்போம். பார்ப்போம் இன்னொரு ஹிஸ்டரி. அப்போ 722 BCயில் பார்த்தீங்கன்னாக்கா, 722 BC the Assyrians conquered the kingdom. இப்போ நீங்கள் 2 ராஜாக்கள் 17 you don't have to read, 2 ராஜாக்கள் 17 நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, யூதர்களும் the Jewish and the Samaritans, யூதர்களையும் சமாரியர்களும் அவங்க மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. they are different people. இப்போ யூதர்கள் யூதர்களாக இருப்பாங்க, சமாரியர்கள் தனியாக சமாரியர்கள் கூட தான் இருப்பாங்க. அப்போ அங்கே என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சமாரியர்களுக்கு they were the outcast people from the Jewish. எதுக்கு outcast? Why were they outcasted from the Jewish people? பார்த்தீங்கன்னாக்கா, the Samaritans, சமாரியர்கள் தமிழில் எனக்கு அந்த வார்த்தை வராது, பட் மிக்ஸ்ட் மேரேஜ்
மிக்ஸ்ட் மேரேஜ் பண்ண கூட்டம் தான் சமாரியர்கள். யூதர்களும் வேற ஒரு இது கல்யாணம் பண்ணுறது தான் மிக்ஸ் மேரேஜ் என்று சொல்லுவாங்க, அதுதான் சமாரியர்கள். அப்போ சமாரியர்கள்லாம் இருக்கும்போது யூதர்கள் வந்து சமாரியர்கள் ஜனங்கள் கூட பழக மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்போ சமாரியர்கள் ஜனங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஒதுக்கப்பட்ட கூட்டம், ஒதுக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. சோஃபா எல்லாரும் இருக்கீங்களா? புரியுதா சோஃபா? ரைட். இப்போ தொடர்ந்து படித்து பார்ப்போம். The Samaritans rejected the Old Testament. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பழைய ஏற்பாட்டில் வந்து நிறைய வாட்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் எருசலேமுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். ஆனால் சமாரியர்களை பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எங்கே போய் ஜெபிப்பாங்கன்னா, அவங்க எங்கே போயிட்டு அவங்களோட ப்ரேயர்ஸ் எல்லாம் செய்வாங்கன்னா, ஒரு மவுண்ட் இருக்குது, மவுண்ட் கெரிசிம் என்று சொல்லி. So the Samaritans were the outcast and they were totally different. இப்ப 6வது வசனத்தை படிக்கிறீங்களா எனக்கு? அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேளையாய் இருந்தது. ஆல்ரைட், ஆங்கிலத்தில் நான் படிச்சிடுறேன் உங்களுக்கு. verse 6, 6ஆம் வசனம். Jacob's well was there. So Jesus, wearied as he was from his journey, was sitting beside the well. It was about the 6th hour. அப்ப பாருங்க, 6th hour. இவ்வளோ இப்போ நான் யோவான் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம்லேருந்து நான் ஹிஸ்ட்ரியை உங்களுக்கு கொண்டு வரேன். Then I will go into the text. இப்போ பாருங்க, இப்போ ஆண்டவர் 6வது வசனத்தில் எங்கே இருக்காரு? ஒரு வெல், ஒரு கிணத்துல உட்கார்ந்துருக்காரு. He seated there. கடைசியா அங்க என்ன போட்டிருக்குது தமிழ்ல வேதத்துல? என்ன நேரத்துல, எந்த நேரத்துல? 6 மணி வேளையா, 6ஆம் மணி நேரத்துல, 6th hour. Now நீங்க பிஜேல தங்கிட்டு இருந்தீங்கனாக்கா, இல்ல சுபாங்ல தங்கிட்டு இருந்தீங்கனாக்கா கூட, or where your house has been built for a long time, உங்களோட வீடோட பைப்பிங் வந்து என்ன பைப்பிங்காக இருக்கும் தெரியுமா? வீட்டுக்குள்ளார இருக்கிற பைப்பிங் பஸ்ஸி பைப்பிங்காக இருக்கும். ரைட். வீட்டுக்கு வெளியே வந்து மேபி பிவிசி பைப்பிங்காக இருக்கும். ஆனால் செவருக்கு உள்ளார வந்து பஸ்ஸியாக இருக்கும். அப்போ என்னோட பழைய வீட்டில் SS14 நம்ம தங்கிட்டு இருக்கும்போது நிறைய வாட்டி when we were staying in SS14 I was still doing my high school. அப்போ காலை ஸ்கூல் முடிஞ்சு நான் வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு லஞ்சு சாப்பிடுவேன். அப்போ குளிக்கு போகும்போது நிறைய வாட்டி என்ன ஆயிருக்குன்னா எனக்கு I've burnt myself. ஹல்லேலூயா. என்ன ஆயிருக்குன்னு சொல்கிறேன், என்னோட தோலை நான் what do I say burnt in Tamil? சூடு பட்டிருக்கு எனக்கு. இஸ் இட் கரெக்ட்? சூடு பட்டிருக்கு. ரைட். தண்ணியில் நான் கை வைக்கும் போது அல்லது நான் கை வைக்காம திடீர்னு சில சமயத்தில் நம்ம என்ன செய்வோம், குளிக்கும் போது கை வச்சுட்டு தண்ணியோட டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்ப்போம், அல்லது காலை வச்சு செக் பண்ணுவோம். சில சமயத்தில் அதெல்லாம் செய்யாமல் நான் உடனே ஷவருக்கு கீழே நின்று ஷவரை திறப்பேன், தண்ணி அப்படியே தலையில் ஓடும். அண்ட் a few times, எத்தனை பேர் நீங்கள் இந்த சிச்சுவேஷனுக்கு கடந்து வந்திருக்கீங்கன்னு தெரியாது, ஆனால் a few times I've burnt myself. ஏன் தெரியுமா? you know why? 12 மணிக்கு வந்து வெயில் எங்கே இருக்கும்? சயின்ஸில் நம்ம படிச்சிருப்போம். 12 மணிக்கு வெயில் ரைட்டா எங்கே நிற்கும்? நடுவில் நிற்கும். இப்போ நடுவில் நிற்கும் போது தட் இஸ் வென், அது அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப 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 சூடாக இருக்கும். ஃப்ரம் 12 to 2, 12 மணிக்குலேருந்து 2 மணிக்கு வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூடாக இருக்கும். சம்டைம்ஸ் இட் கேன் கோ அப் டு 3. அப்போ ஸ்கூல் முடிந்து வீட்டுக்கு வரும்போது மணி ஒரு 1:30 மணிக்கு, சாரி 1:50 ரைட், ஸ்கூல் ஒரு 1:50 தான் முடிக்கும். இவர் தான் என் தம்பி, அதனால தான் அவர்கிட்ட கேட்குறேன். ரைட், 1:50 தான் ஸ்கூல் முடியும். அப்போ வீட்டுக்கு வரும்போது ஒரு 2:10, 2:20, 2:30 மணி ஆயிரும். அப்போ அந்த டைமில் போயிட்டு குளிக்கும் போது பைப், என்ன பைப்பு நான் சொன்னேன், பஸ்ஸி.
அப்போ பைப்பு எல்லாம் நல்லா சூடாக இருக்கும், நல்லா சூடாக இருக்கும். அந்த தண்ணியை திறக்கும் போது ஐ வில் burn myself. அப்போ இங்கே பாருங்க, இந்த வசனத்தில் 6வது வசனத்தில் என்ன போட்டிருக்குதுன்னா, இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இட் சேஸ் இட் வாஸ் அபவுட் த 6th hour. 6ஆம் நேரத்தில், ரைட், த 6th hour. சூடாக இருந்திருக்கும், கண்டிப்பாக சூடாக இருந்திருக்கும். ரெண்டாவது, இட்ஸ் நாட் a common time for someone to go and take water. It's not a common time. அந்த காலத்தோட டைமிங்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, தண்ணி எடுக்கணும்னாக்கா காலையில் எடுப்பாங்க அல்லது மத்தியானம் எடுப்பாங்க. 2 நேரத்தில் தான் எடுப்பாங்க, காலையில் அல்லது மத்தியானத்தில். only 2 times. பட் இங்கே வசனத்தில் இட் வாஸ் அபவுட் த 6th hour. அப்போ இங்கே என்ன நடக்குது? we see that this Samaritan woman, இந்த ஸ்திரீ, was also an outcast from the Samaritans. புரியுதா? இப்போ நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? யூதர்கள் ஒரு கூட்டமாக இருப்பாங்க, சமாரியர்கள் ஒரு கூட்டமாக இருப்பாங்க என்று சொன்னேன். அப்போ எல்லாம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கும். இந்த கூட்டம் அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, சமாரியர்கள் அவங்களோட வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் now when we see this woman comes at the 6th hour, நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் அரவுண்ட் 12 PM நம்ம டைமுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, it shows that this woman, இந்த ஸ்திரீ வந்து, she was hiding from everyone else. எங்க யார் பார்த்துருவாங்க, எங்க யார் பார்த்து பேசிடுவாங்க. that means இந்த ஸ்திரீக்கு she had something in herself that she didn't want others to know. வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால இந்த ஸ்திரீ என்ன செய்யறாங்க? ஒளிஞ்சிக்கிட்டே 12 மணிக்கு சூடான நேரத்தில் வந்து அந்த வெல்ல தண்ணியை எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Now கிரேக்கர் மூலிய வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 4வது அதிகாரத்தில் நம்ம ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன் 4:4 and he had to pass through Samaria. கிரேக்கர் மூலிய வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்ன வார்த்தை பாய்க்குதுன்னா டேய். நம்ம பாய்க்கிற டேய் கிடையாது, பட் இட் சேஸ் டேய் கிரேக்கர் மொழியில். இப்போ டேய்ன்ட்டு சொல்லும் போது அதோட அர்த்தம் என்னன்னாக்கா இட் வாஸ் நெசசரி. சும்மா ஆண்டவர் வந்து சரி இங்கே காற்று வீசிக்கிட்டே போவோம் டைம் இருக்குன்ட்டு ஆண்டவர் அந்த பாதையை எடுத்து போல. பட் இந்த டிரான்ஸ்லேஷன் இட் சேஸ் இட் வாஸ் நெசசரி. ஆண்டவர் அங்கே தான் கடந்து போனோம். ஹல்லேலூயா. Now சில சமயத்தில் நம்ம யோசிக்கிறோம் நம்மளோட ஃபெயிலியர்ஸ், our shame, நம்மளோட பேக்ரவுண்ட். நிறைய நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம், இது ஒரு தடையா இருக்குது ஆண்டவரோட சமூகத்திற்கு வருதுக்கு, அல்லது சபைக்கு வந்து அமர்றதுக்கு, சபையில வந்து அமர்ந்து ஜெபிக்கிறதுக்கு, சபையில வந்து அமர்ந்து ஆண்டவரோட சத்தியத்தை கேட்கறதுக்கு, அல்லது சில சமயத்தில் சபையில வந்து அமர்ந்திருக்கு just to come and sit in church. சில சமயத்தில் என்ன தெரியுமா நடைபெறுது, we think people judge us. நம்ம யோசிக்கிறோம் ஆண்டவர் ஏன் மாதிரி ஒரு மனுஷனை பைப்பாரான்ட்டு. நான் ஒரு பாவி, நான் என்ன கடந்து வந்தனோ எனக்கு தான் தெரியும். ஆண்டவர் உண்மையில இருக்கிறாரா?
ஆண்டவர் உண்மையிலே என் ஜெபத்தை கேட்கிறாரா? நம்ம யோசிப்போம். பட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா 4வது வசனம் தான் key verse. It was necessary for Jesus to go through Samaria. ஏன் தெரியுமா? இந்த ஸ்திரியை பார்க்கிறதுக்கு. Now நான் ரொம்ப ஒரு வாலிபனான பையன் தான். I'm still very young. பட் எனக்கு ஊழியத்தில் I have quite a big experience in ministry. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சபையில் என்னை அழைத்து கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு சிறிய ஒரு மெசேஜ், ஒரு ஆன்லைன் மீட்டிங்கில். அப்போ அந்த மீட்டிங்கில் நான் ஆண்டவரோட வார்த்தையை பகிர்ந்துக்கிட்டு இருக்கும்போது I saw someone in the webcam. ரைட், நீங்கள் ஜூமில் நீங்கள் போய் நீங்கள் பயிற்சிருந்தால் உங்களுக்கு தெரியும். ரைட், someone was there in the webcam. அவர் பார்க்கும்போதே he didn't look like a neat person. முடியெல்லாம் நல்லா நீட்டமாக வளர்த்து எல்லாம் நீட்டாக இல்லாமல் he was there. பட் நான் அந்த கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்ன நான் ரொம்ப ஆண்டவர் கூட ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்னாக்கா, ஏன் இந்த கூட்டத்துக்கு நான் போனோம்? Why must I go to this meeting? நிறைய போதகர் இருக்காங்க, நிறைய போதகர் மத்தியில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய போதகர் இருக்கு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல. நான் ஆண்டவர்கிட்ட நான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். I have no enough experience to go and share the word of God. ஆனால் அவங்களுக்கு கேட்ட பாஸ்டர் கிட்ட நான் ஓகே சொல்லிட்டேன். எப்படி முடியாதுன்னு சொல்ல தெரியாமல் ஓகே சொல்லிட்டேன். ஆனால் ஒரு போர் எனக்கும் ஆண்டவருக்கும். அப்போ பாருங்க, நான் போனேன், ஆண்டவரோட வார்த்தையை பகிர்ந்து கொண்டு முடித்த கையோட ஜூம் மீட்டிங்கை அடைத்து எல்லாரும் கிளம்புற மாதிரி எல்லாரும் கிளம்பிட்டோம். பிறகு ஒரு 2 weeks லேட்டர் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் கால். இப்போ நான் ஃபோன் எடுத்தேன். இப்போ ஒரு தம்பி பேசினார். I didn't know who he was. அவர் சொன்னார், பாஸ்டர், ஒரு 2 weeks பேக் ஒரு கூட்டத்தில் நீங்கள் ஆன்லைன் மீட்டிங்கில் நீங்கள் ஆண்டவரோட சத்தியத்தை பகிர்ந்தீங்க. அந்த கூட்டத்தில் என்னோட சொந்த போதகருக்கே தெரியாது எந்த சூழ்நிலையில் எந்த சிச்சுவேஷனில் நான் வந்து உட்கார்ந்து ஆண்டவரை தேடிக்கிட்டு இருந்தேன்ட்டு. I was ready. அந்த ராத்திரி I was ready to commit suicide. I was ready to commit suicide. பட் நான் என்ன தெரியுமா யோசித்தேன், பாஸ்டர், இந்த ஒரு கூட்டம் நடக்குது, இந்த கடைசி ஒரு கூட்டத்தில் கலந்து போலான்ட்டு ஒரு முடிவு பண்ணேன். And God spoke to me. இப்போ நான் அந்த பையனுக்கு, அந்த தம்பிக்கு நான் ப்ரே பண்ணி ஃபோனை நான் வச்சுட்டேன். பிறகு நான் யோசித்து பார்க்குறேன், அந்த இன்விடேஷன் வரும்போது நான் பாஸ்டர்கிட்ட ஓகே சொல்லிட்டேன். ஆனால் பிறகு நான் ஆண்டவர் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு வேளை நான் அந்த பாஸ்டர்கிட்ட திரும்பி நான் கால் பண்ணி, பாஸ்டர் நான் வர முடியாது, நான் ஆண்டவரோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாதுன்ட்டு நான் சொல்லியிருந்தேனாக்கா, அந்த ராத்திரி இந்த பையன் அவரோட வாழ்க்கையை இழந்திருப்பார். He would have lost his life. I thank God. Now கவனிப்போம், 2வது பாயிண்ட், the misunderstood grace. எனக்கு படிக்கிறீங்களா? வசனம் 10-12. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரமில்லையே,
கிணறும் ஆழமாயிருக்கிறதே. பின்னே எங்கிருந்து உமக்கு ஜீவ தண்ணீர் உண்டாகும்? இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கிலும் நீர் பெரியவரோ? அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். ஹல்லேலூயா. நான் கவனித்துக் கொள்ளுங்கள், 10லிருந்து 12 வரைக்கும் படிக்கும் போது 10 ஆங்கிலத்தில் வாசிடுறேன் உங்களுக்கு. Jesus answered her, if you knew the gift of God and who it was and who it is that is saying to you, give me a drink, you would have asked him and he would have given you the living water. இங்க பாருங்க, வசனம் 10ல நம்ம என்ன கவனிக்கிறோம்னாக்கா, அந்த ஸ்திரீ she still didn't know யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. she still didn't know. நம்மளோட வாழ்க்கையில் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் அல்லது சிலது சொல்லலாம் நான் கன்வெர்ட் பண்ணி வந்திருக்கேன். பட் நிறைய வாட்டி என்ன தெரியுமா, ஆண்டவர் நம்ம பக்கத்திலேயே இருக்கும்போது நம்மளுக்கே அறியாமல் அது யாருன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. இங்கே இந்த ஸ்திரீயை பார்த்தீங்கன்னாக்கா 10வது வசனத்தில் இந்த ஸ்திரீ ஆண்டவரே நோக்கி பேசுகிறாங்க. she's looking at Jesus and she's talking. இப்போ நம்ம சொல்லலாம், ஏன் தெரியுமா இப்போ நம்ம சொல்லலாம், அந்த சிச்சுவேஷனில் நான் இருக்கும்போது நான் வேற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருப்பேன்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன் தெரியுமா, நம்ம இப்போ இது ஒரு கதையாக படிக்கிறோம். நம்ம இப்போ இது ஒரு கதையாக படிக்கிறோம். பட் நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தாக்கா எப்படி இருக்கும்? How are we? Which situation led us to the well? Which situation led us to Jesus? பட் நிறைய பேர் இன்னைக்கு நம்மளுக்கு அந்த வெல் இருக்கு, ஆண்டவரும் இருக்கிறாரு, ஆனால் நம்மளோட வெல்லு ஓவர்ஃப்ளோவே பண்ணல. நம்மளோட வெல்லு காஞ்சு போன ஒரு வெல்லா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது பாயிண்ட் பார்ப்போம், இட்டர்னல் லைஃப். படிச்சிருக்கீங்களா? எனக்கு 13, 14, 15. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். Alright, கவனித்துக் கொள்ளுங்கள். 13ல நான் ஆங்கிலத்தில் படிக்கிறேன் உங்களுக்கு. Jesus said to her, everyone who drinks of this water will never thirst again. அந்த கடைசி கட்டம் படிக்கிறீங்களா? will never thirst again. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். மறுபடியும் தாகம் உண்டாகும். Alright, everyone who drinks of this water will be thirsty again. அப்ப நீங்க கிரேக்கர் மூலியத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா 14, but whoever drinks of this water that I give will never be thirsty again. Right, 14 கிரேக்கர் மூலியத்தில் அது என்ன டிரான்ஸ்லேட் பண்ணுதுனாக்கா ஓமே டிப்சேசேன்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணுது. அண்ட் இட்ஸ் அ டபுள் நெகட்டிவ் வேர்ட். அப்போ அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து will absolutely never thirst again. will absolutely never thirst again. நம்ம யோசிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை நம்ம சபைக்கு வந்துட்டு ஆண்டவரோட சத்தியத்தை கேட்டு ஆண்டவரை ஆராதிச்சு நம்ம திரும்பி நம்ம ஃபீல் பண்ணோன்ட்டு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, once you have accepted Christ, you have been filled with the Holy Spirit. Hallelujah. Once you have accepted Christ as your personal Savior,
you are filled to the brim. ஆனா நம்மளோட வாழ்க்கை சில சமயத்துல ஆண்டவர் நம்மள ஃபில் பண்ணிடுவாரு. ஆனா அந்த தண்ணி நம்ம என்ன தெரியுமா வச்சு செய்வோம்? அந்த தண்ணீரை நம்மளுக்கே பத்தாதுடா சொல்லி நம்மளே வச்சிருப்போம். இந்த சமாரியன் ஸ்திரியை பார்த்தீங்கன்னாக்கா, தி சமாரிட்டன் woman, she was lost. She needed help. She had nowhere to go to. 12 மணிக்கு நடு நாள்ல 12 o'clock midday தண்ணியை பிடிக்க போறாங்க, which means she was an outcast from her outcast. அவங்களுக்கு அந்த நேரத்துல யாரோ தேவைப்படுது. She needed someone. And you know who she got? அந்த ஸ்திரீக்கு யார் தெரியுமா கிடைத்தது? ஆண்டவர் கிடைத்தது. Hallelujah. That women got Jesus. இப்போ நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா 6வது வசனம் எனக்கு படிக்கிறீங்களா? அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்ப இது யாரோட கிணறு? This was the well of Jacob. And the ஸ்திரீயோட forefathers, யாக்கோபோட. இப்ப பாருங்க, ஆண்டவர் அங்க வரும்போது ஜேக்கப்ஸ் வெல், யாக்கோபோட வெல் வந்து எங்க இருக்குது? வெளியா இருக்குது. The well of Jacob was temporary. The well of Jacob, யாக்கோபோட well வந்து திரும்பி நீங்க போயிட்டு தண்ணிய எடுத்துக்கிட்டே இருக்கணும். But the well of Jesus is inside us. நமக்குள்ளார இருக்கிறது. The well of Jesus is eternal. And the well of Jesus நம்ம முதல்ல பார்த்தோம் கிரேக்கர் மூலியத்துல ஊமே டிப்செசே, which means the well of Jesus is absolutely never ever running dry. ஒரு போதும் ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவ தண்ணீர் கொடுக்கும்போது ஒரு போதும் அது காஞ்சி போவாது. It will never go dry. Hallelujah. Hallelujah. நான் ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது யோவான் 19:28 நீங்க எழுதிக்கொள்ளலாம், எனக்கு டைம் ஓடுது. He said, I thirst. Yeah, because he took the ultimate sin from you and I. நம்மளுக்கிட்ட ஆண்டவர் சிலுவையிலே அறிந்து, when he was on that cross நம்மளோட பாவத்துக்காக ஆண்டவர் பலியானார். And he said in John, யோவான் 19:28, I thirst. Revelation 22:17 எனக்கு கடைசியா படிச்சிருங்களா? Revelation 22:17 ஆங்கிலத்தில் நான் படிக்கிறேன். Let the one who is thirsty come. Let the one who desires take the water of life without price. தாகமா இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எழுந்து நிற்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து